தாவீது ராஜா அவர் கோலியாத்தை வீழ்த்தும் போது தாவீதுக்கு என்ன வயசு தெரியுமா? 17 இல்ல 18 இந்த வயசுதான் அவருக்கு. போர் அனுபவம் இல்லாதவர், ஆடு மேய்க்கும் ஒரு சிறுவன் எப்படி ஒரு அரக்கனை வீழ்த்த முடியும்? போர் அனுபவம் நிறைந்த சவுல் ராஜா அங்கு ஓடி ஒளிகிறார். போர் அனுபவம் நிறைந்த ராணுவ வீரர்கள் ஓடி ஒளிகிறாங்க. ஆனா சிறுவனாக இருந்த தாவீது என்ன சொல்கிறார்? இவரை கொன்றால் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் எப்படி தாவீது ராஜாவால் விசுவாசமாக பேச முடிந்தது? ஏனென்றால் அவருடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் அவர் என்ன செஞ்சு வச்சிருந்தாரு? நிரப்பி வைத்திருந்தார். தேவனுக்கும் அவருக்குமான உறவு மிகவும் நெருக்கமாக இருந்தது. நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் அவருடைய துதி என் வாயில் இருக்கும். நான் நன்மையை அனுபவிக்கும் போதும் சரி, நான் பிரச்சனைகளை அனுபவிக்கும் போதும் சரி, எக்காலம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். நான் சந்தோஷமா இருக்கும்போது நான் வேதம் வாசிப்பேன், சந்தோஷமா இருக்கும்போது நான் ஜெபிப்பேன், சந்தோஷமா இருக்கும்போது அவருக்கு நன்றி சொல்லுவேன், எனக்கு சோர்வு வரும்போது அதெல்லாம் விட்டுருவேன், அப்படி சொல்லல. எக்காலத்திலும் எந்த நேரத்திலையும் நான் என்ன செய்வேன்? அவரை துதிப்பேன். தாவீது ராஜாவை போல நம்ம கோலியாத்தை வீழ்த்தணும்னு நினைக்கிறோம், கோலியாத்தை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறோம். சூழ்நிலைகளுக்கு மத்தியில விசுவாசத்தை பேசணும், அன்பை காண்பிக்கணும், விசுவாசத்துல செயல்படணும் நம்ம நினைக்கிறோம். இருதயம் அவருடைய வார்த்தைகளால் நிரம்பும் பொழுதுதான் அந்த செயலுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? செல்ல முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.